ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 14வது வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஒரு அலையிலே சொல்லுங்க, ஆவியானவரால் நடத்தப்படுங்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வசனத்தை இந்த நாளில் தியானிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டு காலமாக இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டு காலமாக இருக்கட்டும், ரெண்டு காலங்களிலுமே தம்முடைய ஜனத்தை அவர் நடத்தும்படியாகவே விருப்பப்படுகிறார். வேத புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் அவர்களை விடுவித்தார். விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு வழிநடத்தி கொண்டு போகிறார். எப்படி போகிறார் அப்படின்னா, பகலிலே மேக ஸ்தம்பமாக, இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக அவர்களோடு கூட கர்த்தர் சென்றாராம். பகலிலே மேக ஸ்தம்பம். யோசித்து பாருங்க, பாலைவனம், வனாந்தர மார்க்கம். இப்போ அதில் நடந்து போகணும் அப்படின்னு சொன்னால் அது சாத்தியக்கூறே அல்ல. ஒருவேளை தோத்திரம் கரடு முரடான சில பாதைகள் இருக்கிறது, பாலைவனங்கள் இருக்கிறது. அப்படி போகும்போது இப்போ உள்ள வெயிலே தாங்க முடியல. பாலைவனத்தில் குழந்தை குட்டியோடு கூட எப்படி நடந்து செல்லுவது? இன்னைக்கு ஒரு சிலருக்கு சைக்கிள் ஓட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, வண்டியில் வர்றதுக்கு கூட சில பேருக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் அன்னைக்கு நடந்து போகணும். எப்படி போவது அப்படின்னு இந்த வெயிலில் இந்த சூட்டில் எப்படி போவது? வேதம் சொல்லுது, நீ பகலில் கஷ்டப்படக்கூடாதுன்னு உனக்கு பகலில் மேக ஸ்தம்பத்தை கட்டளையிடுறேன். அல்லேலூயா. பகலில் மேக ஸ்தம்பம் அப்படின்னா என்ன? அவங்களை சூழ்ந்து ஒரு 6 லட்சம் ஜனம் அப்படின்னா 6 லட்சம் ஜனத்தையும் சூழ்ந்து மேக ஸ்தம்பம் அப்படியே நிற்குது. இவங்க நடந்து போனாங்கன்னா அந்த மேகம் கூடவே போகுது. அல்லேலூயா. நீங்கள் பார்க்குற இப்போ உள்ள இப்படி உள்ள மேகம் கிடையாது. அந்த மேகம் அது கர்த்தருடைய மேகம், அவங்க கூடவே போகுது. இப்போ நைட் ஆயிடுச்சு. நைட் ஆனால் தோத்திரம் இவங்க தங்குற இடம் பயங்கரமான தோத்திரம் குளிர் பகுதி. எப்படிப்பட்ட பகுதி? குளிர் பகுதி. பனியில் பிள்ளைகளுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருமே, குளிர் காய்ச்சல் வந்துருமே அப்படின்னு அதே மேகத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு? அக்கினி ஸ்தம்பம். அப்படின்னா என்ன? கதகதப்பா படுத்து உறங்க. அல்லேலூயா. நம்ம ஃபேன் போட்டு நல்லா உறங்கிட்டு இருப்போம். ஒரு குறிப்பிட்ட நேரம் கழித்து குளிர ஆரம்பிக்கும். குளிர ஆரம்பித்த உடனே உறக்கத்திலே தடவுவோம். எதை? போர்வையத்தான். அப்படி இழுத்து மூடி படுத்த அந்த சுகம் இருக்கு பாருங்க. அப்படி அது மாதிரியா பிள்ளைகளுக்கு அந்த குளிரில் ஜலதோஷம் பிடிச்சி வேற ஏதாவது உடல் ரீதியாக பாதிக்கப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் இரவு வேளையில் என்ன செய்கிறாராம்? அக்கினி ஸ்தம்பமாக இருந்து கர்த்தர்களை வழி நடத்தினார். கையை வைத்து சொல்லுங்க. அப்போ பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அவர்களுடைய தேவன் அவரோடு கூட கடந்து சென்றாரா. கர்த்தருடைய ஆவியான நடத்தல் எவ்வளவு ஒரு பாதுகாப்பு பாருங்க. வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம். உபாகமம், உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளை எல்லாம் அவர் ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அவர் அறிவார். இந்த 40 வருஷமும் உன்னோடு கூட இருந்தாரு, உனக்கு ஒன்றும் குறைவுபடலை. ஒரு ஆளிலேயே சொல்லுங்க. 40 வருஷம் ஒரு நாள் விடாதபடி உன் கூடவே இருந்தாரு. கூட இருந்தபடினால உனக்கு ஒன்றும் குறைவுபடலை. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் ஒரு மனிதனோடு ஆவியானவர் நடத்தினார்னா குறைவை காணாதபடி நடத்துவார். அல்லேலூயா. அதுதான் ஆவியானவர். ஏன்னா 40 வருஷம் நடத்தியிருக்கிறாரு, ஒன்றும் என்ன செய்யலையா? குறைவுபடலை. இன்னும் கூட வாசிங்க. நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 19 முதல் 21 வசனங்கள். நெகேமியா 9வது அதிகாரம் 19 முதல் 21 வசனங்கள். நல்லா கபடி. நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே என்ன செய்யலையா? என்ன செய்யலையா? ஒன்று, நீ அவர்களை கைவிடல, அவர்களை வழிநடத்த மேகமாக காட்ட அக்கினி ஸ்தம்பத்தையும் அவர்களுக்கு விட்டு விலகவில்லை. என்னதுங்க?
அவர்களுக்கு அறிவை உணர்த்த நல்ல ஆவியானவரை கட்டளையிட்டீரு. அவர்களுக்கு வாய்க்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்து தண்ணீரையும் கொடுத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எங்க வனாந்தரத்தில் நடக்கிறாருங்க. இப்போ சாப்பாட்டுக்கு என்ன செய்ய? அவர்களுடைய தேவன் அவங்க கூட இருந்தாராம். ஆவியானவர், நல்ல ஆவியானவர் அவங்க கூட இருந்தாராம். இருந்ததுனால இப்போ பசிக்கின உடனே சாப்பாடை கொடுக்குறாரு. தகாக எடுக்க அப்படின்னு உடனே தண்ணியை கொடுக்குறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா கறி மேலே ஆசை வந்துருச்சு. கறியை கேட்ட உடனே கர்த்தர் கீழ்காற்றை அனுப்பினாராம். காடைகள் வந்து வீட்டுக்கு முன்னாடி குவிஞ்சிச்சான். கறியும் சோறும் கொடுக்குறாரு. நம்முடைய தேவன் எத்தனை நல்லவர் பாருங்க. ஒருவனுக்கு ஒன்றும் குறைவுபடலை. அந்த தேவன் தான். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. ஏசாயா 58:11, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி நினமுள்ளதாக்கி நீர்ப்பாய்ச்சலான தோற்றத்தை போல இருப்பாய். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்த விரும்புகிறாரு. ஆவியான நடத்த விரும்புகிறாரு. அவர் நடத்தினா குறைவு உனக்கு இருக்காது. ஒரு அலையிலே சொல்லுங்க. தோத்திரம். ஒரு குறைவு என்ன செய்யாது? இருக்காது. அதுதான் சங்கீதக்காரர் அழகா சொல்லாரு. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. குறைவில்லாம நடத்துறவருங்க. உங்க வாழ்க்கையில குறைவுபடுவதை கர்த்தர் விரும்பல. அது பணக்குறைவா இருக்கட்டும், சமாதான குறைவா இருக்கட்டும், சரீரத்தில் ஆரோக்கிய குறைவா இருக்கட்டும், நீங்க குறைவோடு இருப்பதை கர்த்தர் என்ன செய்யல? விரும்பல. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவர் குறைவுள்ளவர் இல்ல. வேதம் சொல்லுது நிறைவானது வரும்போது குறைவு. உன் வாழ்க்கையில் இருக்க குறைவை மாற்றுகிற கர்த்தர் உன்னை நடத்த விரும்புகிறாரு. ஆவியானவர் நடத்தணுங்க. தோத்திரம். உங்களுக்கு தொழிலை தர்றவர் அவரு, வியாபாரத்தை தர்றவர் அவரு, கஸ்டமரை தர்றவர் அவரு, சகலம் அவர் தர்றாரு. ஆனா அவர் உங்களை என்ன செய்யணுமா? உன்னை, உன் பிள்ளைகளை, உன் குடும்பத்தை கர்த்தர் நடத்த விரும்புகிறார். உன் பிள்ளைகளை கர்த்தர் நடத்தணும். கர்த்தர் நடத்தினா பிள்ளைகள் வழி விலகி போகவே மாட்டாங்க. வேதம் சொல்லுது கர்த்தர் அவனை நேர் வழியிலே நடத்தினான். அல்லேலூயா. உன் பிள்ளைகளுக்காக நீ ஜெபம் பண்ணு. தோத்திரம். உன் பிள்ளைகளுக்காக நீ ஜெபம் பண்ணு. உன் கணவனுக்காக நீ ஜெபம் பண்ணு. உனக்காக ஜெபம் பண்ணு. உன் குடும்பத்துக்காக என்ன செய்ய? ஜெபம் பண்ணு. எப்படி ஜெபம் பண்ணுறது? ஆண்டவரே நீ என் குடும்பத்தை நடத்துங்க ஆண்டவரே. முன்னாடி நான் விசுவாசி இருந்த நாட்களில் எனக்கு நிறைய போதகர்கள், நான் போதகரோடு கூட நிறையா செலவிடுவேன். ஏதாவது நல்ல மூத்த போதகர் கிடைச்சாங்கன்னா விடமாட்டேன். உட்காந்து அவங்ககிட்ட வேத வசனங்களை குறித்து கேட்க ஆரம்பிப்பேன். ஏன்னா பைபிள் படிப்பேன், படிச்சுட்டே இருப்பேன். அடிக்கடி பைபிள் எடுத்து படிப்பேன். அதில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை எழுதி வச்சுக்குவேன். அப்போ அவங்ககிட்ட அந்த காரியத்தெல்லாம் கேட்பேன். அவங்க மூலமாக நிறைய விளக்கங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்ளுவேன். அப்போது அவர் சில காரியங்கள் சொல்லும் போது, போதகர்கள், நீ உங்களுக்கு கூட அந்த அனுபவங்கள் இருந்திருக்கலாம். அந்த போதகர்கள் கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, மூத்த போதகர்கள், நீ வேலை செய்கிற அப்படின்னா சம்பாதிக்கும் போது நீ சம்பாதித்த ஒரு 1000 ரூபா உனக்கு சம்பளம் இந்த வாரத்தில் கிடைக்குன்னா அதை வாங்கி வீட்டில் கொண்டு வந்து வச்சு கையில் வச்சு ஜெபம் பண்ணு. ஒரு 3 பேர் ஆமேன்னு சொல்கிறாங்க. அதை கையில் வச்சு என்ன செய்ய? என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர்ட்ட கொடு, அதை ஒப்பு கொடு. அதை கர்த்தர்ட்ட கொடுத்து அதை ஜெபம் பண்ண. ஆண்டவரே இந்த வாரத்தில் இந்த 1000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் எனக்கு உதவி செய்தீங்க. என்ன சம்பாதிக்கக்கூடிய பலனை கர்த்தர் கொடுத்தீங்க, ஆரோக்கியத்தோட நல்ல வேலையை கொடுத்தீங்க. அப்போ அதை வாங்கி முதல்ல என்ன செய்யணுமா? கையில் வச்சு வீட்டில் வந்து ஜெபம் பண்ணணுமா? ஜெபம் பண்ணிட்டு இது கர்த்தருடையது. எது? 1000 ரூபா இல்லை, அதில் உள்ள தசம பாகம் இந்த 100 ரூபா கர்த்தருடையது. இது காணிக்கைக்கு. மீதி ஆண்டவரே இதுதான் என்கிட்ட மீதி இருக்குது, இதை வச்சு இந்த வாரம் என் குடும்பத்தை நான் இவ்வளவு தேவைகள் இருக்குது, ஜெபம் பண்ணணுமா? இவ்வளவு தேவை இருக்குது, இதை வச்சு என் குடும்பத்தை நடத்தணும், மீதம் எடுக்க உதவி செய்யுங்க. அவர் சொன்ன அந்த காரியங்களை நான் என் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறேன். நான் இன்றைக்கும் பலிபீடத்து இந்த உண்மையை சொல்கிறேங்க. ஒரு நாட்களில் பைண்டிங் வேலைக்காக கேட்டு போனேன். அவங்ககிட்ட போய் வேலை பழகினேன். எந்த இடத்துல வேலை பழகிறனோ அந்த இடத்துலையே சொந்தமாக கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்ய கர்த்தர் உதவி செய்தார். என்கிட்ட 50 பேர் வேலை செய்வாங்க. நான் எதவோ
கஞ்சிக்கு வழி இல்லாமல் ஊழியத்துக்கு வந்து நினச்சிடாதீங்க. 50 பேர் என்கிட்ட, ஆமாம், என்கிட்ட வேலை செஞ்ச ஆளுகளாக இப்போ சிலர் கான்ட்ராக்ட் எடுத்து வேலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, கான்ட்ராக்ட் மேனாக இருக்காங்க. 50 பேர் வேலை செய்வாங்க. தோத்துறோம். நம்ம எங்கள் வீட்டில், மற்ற வீட்டிலலாம் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது 5 கிலோ பை, 10 கிலோ பை. ஒரு நாட்களில் நீங்கள் பெரிய மூத்த அம்மாமார்களுக்கு தெரியும். தோத்துறோம். கடையில் போய் பருத்தி இருக்கு பாருங்க, பருத்தி, அதை கொடுத்துட்டு அரிசி வாங்கிட்டு தானியம் வாங்கிட்டு வந்த நாட்கள் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? ஒரு சில மூத்த கத்துடைய பிள்ளைகளுக்கு தெரியும். பருத்தியை கொண்டு கொடுத்துட்டு, அது மாதிரியா தோத்துறோம், காசு கொடுத்துட்டு 1 கிலோ அரிசி கொடுங்க, 1/2 கிலோ அரிசி கொடுங்க, இப்படி வாங்கின நாட்கள் உண்டு. அதாவது அன்றாடு வாங்கி சமைத்த நாட்கள் உண்டு. ஆமாவா இல்லையா? அன்றாடு வாங்கி. கொஞ்சம் காலங்கள் கடந்து போனது, கர்த்தர் நம்மளை வித்தியாசமாக நடத்த ஆரம்பித்தார். 5 கிலோ பை, 10 கிலோ பை, தோத்துறோம், 25 கிலோ பை. ஆனால் எங்கள் வீட்டை நான் கர்த்தருக்கு பொதுவாக சொல்கிறேன், எங்கள் வீட்டை 5 கிலோ பை இருக்காது, 10 கிலோ பை இருக்காது, 25 கிலோ பை இருக்காது. நான் இப்போ சொல்லலை, தோத்துறோம். இப்போ அன்றாடு கர்த்தர் அற்புதமாக நடத்துகிறோம், அது வேறு காரியம். அன்றைக்கு நான் சொல்கிறேன், விசுவாசி இருந்த நாட்களில் எங்கள் வீட்டில் 100 கிலோ மூடை தான் இருக்கும். உண்மைங்க. நாங்கள் இருக்குது 2 பேர் தான், நானும் பாசமாக தான். ஆனால் 100 கிலோ மூடை இருக்கும். சில வேளைகளில் என் கூட பழகிறவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறவங்கள பார்த்தாச்சுன்னா நான் என்ன செய்வேன், இந்த பாசமாக இல்லாத நேரம் பார்த்து பையில் அரிசி எள்ளி போட்டு, ஏன்னா 100 கிலோ இருக்குது. நான் என் இருதயத்தை சொல்கிறேன், அதுக்கடி களவாண்டு போன நினச்சிடாதீங்க. தோத்துரு 100 கிலோ இருக்கிறதுனால அள்ளி போட்டு நான் கொண்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்துடுவேன். கொடுத்துட்டு வந்து பாசமாட்ட சொல்லுவேன். கொடுத்துட்டேன்னு சொல்ல மாட்டேன், அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கம்மா அப்படிமே, ரொம்ப சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அந்தம்மா சொல்ல ஒரு பை எடுங்க அப்படிங்கும். நான் கொடுத்தது சொல்ல மாட்டேன், அந்தம்மா போட்டு கொடுக்கும். அதையும் கொண்டு போய் பலிபீடத்திலிருந்து கத்திருப்பது உண்மை சொல்கிறேன். நான் சொல்கிறேன், அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஆகார குறைவை கத்தர் எனக்கு விடவே இல்லை. கொடுக்கிற இருதயம், கொடுக்கிற இருதயம். அப்போது வருகிற வருமானத்தை அன்னைக்கு வச்சு தோத்திரம் ஜெபம் பண்ணி அப்படி நடத்தின போது நான் சொல்கிறேன், என் வாழ்க்கையிலும் சரி, என்னோடு கூட பழகினவருடைய வாழ்க்கையிலும் சரி, கத்தர் அந்த வாரத்தில் மீதம் எடுக்க கத்தர் உதவி செய்தார். ஏன்னா வேதம் சொல்லுதுங்க, நீ குறைவை என்ன செய்ய மாட்ட, ஏன்னா ஆவியானவன் நடத்துறார். ஏன்னா கொடுக்கறது நீ எங்கே கொடுக்குறனா, கத்தர்கிட்ட கொடுத்து ஜெபம் பண்ணுற உன் வருமானத்தை. நான் சொல்கிறேன், 2 மீன் 5 அப்பம் ஒரு சிறுவன்ட்டு இருந்து வாங்கிட்டு வந்து அதை இயேசுவினுடைய கையில் கொடுக்குறாங்க. அவர் வாங்கி ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு கொடுத்தார், அவ்வளவுதான். வேதம் சொல்லுகிறது 5000 புருஷர் சாப்பிட்டு மீதம் 12 கூட எடுக்க. அல்லேலூயா. உன் வருமானம் கொஞ்சமோ நிறைவோ அதை கத்தர்ட்ட கூட முதல்ல வந்து வீட்டில் வச்சு ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்யுங்க. இன்றைக்கும் பாசமாக சொல்லும், உலைய அரிசி அடித்து போடுறாங்க அப்படின்னா போட்டுட்டு ஒரு சிலுவையை போடுவாங்க. சில பாசுமாரெல்லாம் கேள்வி பண்ணி சிரிச்சிருக்காங்க, ஏக்கா சிலுவை போடலையாக்கா அப்படிம்பாங்க. இன்னும் முறைச்சி பார்க்குறீங்க ஏன் அப்படின்னா, அது ஒரு ஆசீர்வதிச்சு சிலுவை போடு. சிலுவை போடுறது நான் உங்களுக்கு சிலுவை போடுங்க நான் சொல்லலை, அதை ஆசீர்வதிச்சு ஆண்டவரே இது பெருகணும். நான் சொல்கிறேன், இல்லைங்கிற வார்த்தை திடீர்னு யார் நம்ம வீட்டுக்கு எப்போ வேணாலும் யார் வேணாலும் வருவாங்க, வந்தவங்களை சும்மா அனுப்பக்கூடாது. நான் சொல்ல அவங்களும் சாப்பிட்டு மீதம் எடுக்க கத்தர் உதவி செய்கிறாரு. சாப்பிட்டு சோடா இறக்கின பிறகு இந்த சேவிரியட்டக்காரங்க வார வாரம் சாப்பாடு ஓட்டு கொடுக்கும்போது ஒரு சிலுவையை போட்டு தான் கொடுப்பாங்க. சோறை போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஆசீர்வாதம். நான் சொல்லேன், சின்ன காரியமோ பெரிய காரியமோ நீ ஜெபம் பண்ணு, கத்தர் என்ன செய்வார். ஏன்னா அதை கத்தர்கிட்ட கொடு. இன்னைக்கு தான் நிறைய வேலைகளை நமக்கு ஆண்டவருக்கு கொடுக்குற இருதயம் வரமாட்டேங்குது. அப்போ குறைவாத்தானே நம்ம இருப்போம். எனக்கு வர்ற வருமானமே குறை, நான் கொஞ்சத்தில் நீ உண்மையாயிரு. வேதம் சொல்லுது, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனே கத்தர் அநேகத்தின் மீது. இது கத்தருடைய ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாருங்க. உனக்கு வர்ற கொஞ்சம் வருமானம் அதில் உண்மையாக இருந்து பாரு. இந்த பாருங்க, பிடி அரிசி கொண்டு வந்து வைக்கிறாங்க. சில பேர் வைக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் சில பேர் வைக்கிறதே கிடையாது. காரணம் அவங்களாம் சாப்பிட்றது கிடையாது. ஃபுல்லாக வந்து ஃபாரின் மாதிரியா பல வகைகள், ப்ரெட்டு, ஷாம், இதைத்தான் நீங்கள் என்ன செய்றீங்க, வீட்டில் உட்காந்து டேபிளில் உட்காந்து டைனிங் டேபிளில் உட்காந்து அப்படி தடவி நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நான் சொல்ல, நீ ப்ரெட்டை சாப்பிட்டாலும் ப்ரெட்டை பாக்கெட்டு கொண்டு வாங்கிட்டு வந்து வை. வேதம் சொல்லுதுக்கு, ஒரு ஏழை விதவை தனக்கு வைத்திருந்த அந்த ஒரு பிடி, ஒரு படி அல்ல, ஒரு பிடி, அவ சொல்றா, இதை நான் சாப்பிட்டு இதை சுட்டு சாப்பிட்டு நானும் என் பிள்ளையாண்டானோ சாக போறேன்னு சொன்ன விட்டே கேட்குறாரு. சாக போறவ கூட நீ கொடுத்துட்டு சாகு அப்படின்னு சொல்றது மாதிரி இருக்குது. ஆனால் அப்படி அல்ல. எலியாவுக்கு தெரியும்,
நீ முதல்ல இதை செய்யு. பஞ்சம் தீர்ற வரைக்கும் பானையில் எண்ணெயும் ஆகும். எலியா சொன்ன வார்த்தையின்படியே. ஆமென். ஒரு தேவ மனிதனை கொண்டு கர்த்தர் உன்னை சொல்வார்னா கர்த்தர் உன்னை சும்மா விட மாட்டாருங்க. ஆவியானவர் உன்னை என்ன செய்றாரு? நடத்த விரும்புகிறார். அவர் நடத்துதலுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்களே நடத்தாதீங்க. பிள்ளைகளை நீங்க நடத்த நினைக்காதீங்க. அவற்றை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணு. உட்கார்ந்து என்ன செய்ய? சில பேர் சொல்றாங்க ஜெபம் ஓட மாட்டேக்கு பாஸ்டர். எங்க ஓடணும்? கன்னிசிலிருந்து சின்னையாவரத்துக்கும் சின்னையாவரத்துலேருந்து கோக்கில்பட்டிக்கும் அப்படியே ஓடணும். ஜெபம் ஓட மாட்டேக்கு பாஸ்டர். சில பேருடைய வாழ்க்கையில் ஜெபங்கிறதே இல்லை. நீ உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. ஆண்டவர் பரிதாபமாக கேட்டார் அன்னைக்கு சீசர்களை பார்த்து, தோத்து 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூட, 1 மணி நேரம் உட்கார்றா என் கூட அப்படிங்காரு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட எவ்வளோ நேரம் நீங்கள் உட்கார்றீங்க? எவ்வளோ நேரம் இங்கே தர்றீங்க? உன் நேரத்தில் தசமாகம் கொடுக்குறியா? 24 மணி நேரத்துக்கு எவ்வளவு தசமாகம் நேரத்தில்? 2 மணி நேரமும். அப்போ நீ 1 மணி நேரம் ஜெபிக்கிறனா 1 மணி நேரம் 40 நிமிஷத்தை நீ வஞ்சிக்கிற. கர்த்தருடைய நேரத்தை வஞ்சிக்கிற. நீ எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ற? நேரத்தை நீ முதல்ல கொடுக்குறிய ஆண்டவருக்கு. இன்னைக்கு ஜெபம் ஓட மாட்டேங்க. நான் சொல்றேன், ஒன்றும் வேண்டாங்க. நீ ஆண்டவர் சமூகத்தில் முதல்ல முழங்கால் போடு. நான் சொல்ல ஆலயத்தில் வீட்டில் சொல்கிறேன், முழங்கால் போடு. முழங்கால் போட்டு கொஞ்ச நேரம் சோத்திரம் சொல்லு. கொஞ்ச நேரம் என்ன செய்ய? சோத்திரம் சொல்லு. சோத்திரம் 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 ஆண்டவரே சோத்திரம் 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 சொல்லிக்கிட்டே இரு. 1 மணம் கிடைக்காது பாஷா. உண்மைதான் பாஷா, யாரோ சொல்கிறது மாதிரியே இருக்குது. சோத்திரம் சொல்லும் போது 1 மணம் சில வேளையில் இந்த சோத்திரமே 1 மணத்துக்கு தான். நீ சோத்திரம் சொல்லும் போது பிசாசு விட மாட்டான். ஐயோ ஜெபிக்க போகிறாளே, அக்கினி தூக்கி என் மேலே போட போகிறாளே, நான் இந்த பிரச்சனையை கொடுத்து அவளை அப்படியே கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும்னு நினச்சேன். இவன் ஜெபிக்க போகிறானே, ஜெபிச்சா இந்த பிரச்சனை மாறிடுமே, இந்த போராட்டம் மாறிடுமே அப்படின்னு அவன் சிந்தனையில் எண்ணங்களை பலவிதமாக. அப்போ தான் வேலை வரும். செங்கல் முன்னாடி நிற்கும். இன்னைக்கு செங்கல் இறக்கலையே, இன்னைக்கு என்ன பாஸ் என் பக்கமே வர்றாரு. ஆமாம், தோத்துரும். ஏதாவது சிந்தை வரும். அந்த அந்த கணக்கை எழுதலையே, அந்த பிரச்சனையை முடிக்கலையே, இந்த அதுவே இதுவே தண்ணியை திறந்து விடலையே, இப்படி எல்லாம் வரும் முன்னாடி. இந்த ஜெபம் பண்ணும் போது தான், அதுக்கு முன்னாடியெல்லாம் வராது. இப்படியெல்லாம் நினைப்பு வந்துக்கிட்டு இருக்கோம். நான் சொல்கிறேன், பரவாயில்ல, அதுக்காண்டி நீங்கள் தனியாக ஆவியிலலாம் நிரம்ப வேண்டாம். சோத்திராண்டவரே சோத்திராண்டவரே, நல்லவரே வல்லவரே போதுமானவரே கிருபை உள்ளவரே, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்தர், இம்மட்டும் காத்தவரே, எபினேசரே, எகோவாய், இப்படி சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு 15-20 நிமிஷம். ஏன் மூஞ்ச பாருங்க. பைபிள் படிக்காதீங்க. இப்போ பைபிள் படிக்கிறோம்னா நான் கேட்க மாட்டேன்னு அர்த்தம். அதுக்கு பேர் ஏன் மூஞ்சத்தான் பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இல்லாட்டா உங்கள் பக்கத்தில் இருக்க தூதனை சொல்லி ஏவி விட்டுருவேன். தோத்துரும். இப்படி நீங்கள் ஒரு 20 நிமிஷம், அந்த 20 நிமிஷம் அப்படி சோத்திரம் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே அவருடைய பிரசன்னம் இறங்கும். 1 மணம் கிடச்சிரும். அப்படி அதுக்கப்புறம் அப்படியே நல்லவரே வல்லவரே. அந்த நேரத்தில் பக்கத்தில் பிள்ளைங்க எம்மா எம்மாங்கும். போங்க சனிங்களா, அது எரிச்சலின் ஆவி. அப்படி சொல்லக்கூடாது. அம்மா கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணிக்கிறேன், என்னையா கொஞ்சம் பொறு. அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. அப்படியே ஆராதிங்க. அப்படியே கொஞ்ச நேரம் ஆராதிங்க. அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க அப்படியே கொஞ்சம் நேரம் அந்நிய பாஷையில் பேசுங்க. அப்படியே நீங்கள் பேச கொஞ்ச நேரம் ஆராதிங்க. தெரிஞ்ச பாட்டுகளை மெலோடியா அப்படியே பாடி ஆராதிங்க. அப்படிங்கும்போது அது ஒரு 20 நிமிஷம். இப்போ 40 நிமிஷம் ஆச்சு. அப்படியே நீங்கள் ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு தாட்டு வரும், ஒரு எண்ணம் வரும் சிந்தையில். என்னென்னா சவரிக்காக ஜெபம் பண்ண சொல்லி, பவித்திரக்காக ஜெபம். யாரோ ஒருத்தர் என்ன வரும், எப்போ பார்த்தாலும் அந்த வரிசையாக வாய்ப்பாடு மாதிரியா, ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அவனை கட்டி எழுப்புங்க ஆண்டவரே, தூக்குங்க ஆண்டவரே, உயர்த்துங்க ஆண்டவரே, கனப்படுத்துங்க ஆண்டவரே, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, என் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. ஓ ரபா ரபா ரபா. நாளைக்கு என்னது? இதே தான் மறுபடியும் திரும்பி. அதெல்லாம் விட்டு தொலைங்க. உன் வாயிலிருந்து சொல் பிறவாவதற்கு முன்பதாகவே இன்னது தேவை என்பதை நான் உன் தேவை நான் அறிஞ்சிருக்கேன். ஏன் தேவை என்ன தெரியுமா? இப்போ அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணணும், அவங்களுக்காக நீ விண்ணப்பம் பண்ணணும். இருக்கீங்களா சிஸ்டர்? கோட்டெல்லாம் வேண்டாம், ஃபுல்லாக பண்ணுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு இப்போ அந்த தேவை. என் பிள்ளைக்காக நீ என்ன செய்யணும்? ஒருவர் பாரத்தை ஏற்று ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. எப்போ பார்த்தாலும் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ண வேண்டாம்னு சொல்லலை. எப்போ பார்த்தாலும் அந்த வட்டத்துக்குள்ளே என்ன செய்யாத,
வெளியே வா, சபைக்காக ஜெபம் பண்ணு. சபை இன்னும் சேர்க காலியா கிடக்குது. இந்த காலியான இடமெல்லாம் நிரம்பட்ட ஆண்டவரே. என் கூட வேலை செய்கிறவர்களை சந்திங்க ஆண்டவரே, அவங்கள தொடுங்க ஆண்டவரே. இவ்வளவு நாட்கள் ஆண்டவரை நான் சொல்லி பார்க்கிறேன், கேட்க மாட்டாங்க. அன்றைக்கு சவுலுக்கு வேற இருதயத்தை கொடுத்தது போல இவர்களுக்கு வேற இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. அவர்களை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் மாறட்டும். என் கிராமம் பாரம்பரியத்தில் கட்டப்பட்டு கிடக்குது ஆண்டவரே, இந்த பாரம்பரியத்திலிருந்து விடுவிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹலோ, நீ ஜெபம் பண்ணி பாரு. நீ சொல்லுவ, 1 மணி நேரம் எனக்கு போத மாட்டேங்க பாஸ்டர். இருக்கீங்களா? நம்ம தான் உட்காரும் போதே ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் தோத்துறோம். நீ சொல்லித்தான் ஆசீர்வதிக்கணுமாக்கும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, ஜெயசீலன் ஆசீர்வதிப்பதே, தீமை ஆசீர்வதிப்பதே, ஜெயக்கொடி ஆசீர்வதிப்பதே, சவரி ஆசீர்வதிப்பதே. ஒரு அலையிலேயே சொல்லுங்க, உங்களை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று ஆமே பிழையாம் கண்டானா. தெய்வ ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ஏன்னா நீங்கள் ஆசீர்வாதமாக இருந்தால் தாங்க. நான் சொல்கிறேன், நடந்து வர்றேன், நீங்கள் பைக்கில் வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க, தோத்துரும், அதில் ஒரு சந்தோஷம். பைக்கு வர்ற நீங்கள் காரில் வந்தீங்கன்னா, அந்த சர்ச்சுக்கு போகிறவங்கலாம் கார் வச்சுருக்காங்க ஐயா. பாஸ்டர் என்னமோ கொடுக்காரோ, பாஸ்டர் கொடுக்கல, பாஸ்டருடைய தேவன் கொடுக்குறாரு. நீங்கள் காரில் வாங்க. தனங்குத்தனாரப்பா காரில் வந்தாருன்னு வச்சுக்கோங்க, நான் இந்த வண்டியை வச்சுக்கிட்டேன். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ஒரு ஆள் போட்டு ஓட்டுவோம், என்ன சொல்லும்? நான் டைட்டு சொன்னேன், முன்னாடியே சொன்னேன், ஒரு கார் எடுங்க பாஸ்டர், அதை வாங்கி எங்கே நிப்பாட்ட? என்ன இவ்வளோ பெரிய இடம் வாங்கி போட்டிருக்கோம், நிப்பாட்ட ஒரு செட்டை போடுவோம். ஏன் இருக்கக்கூடாது? ஏன்னா கார் எடுத்த ஊரை வாடகைக்கு விட்டுக்கிட்டு இருக்கணும். எனக்கு கார் வேணும். ஒரு உலகத்தான் கல்லையும் மண்ணையும் கும்பிட்றவன் காரில் போகும்போது கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளை நான் ஏன் காரில் போகக்கூடாது? என்ன இப்படி இருக்கிறீங்க? நல்லா உயர்த்தி சொன்னா தான் கார் கிடைக்கும். இல்லாட்டா திருவிழாவுக்கு வாங்குற 10 ரூபாய்க்கும் 15 ரூபாய்க்கும் வாங்குற கார் தான் கிடைக்கும், பார்த்துக்கோங்க. ஏங்க இருக்கக்கூடாது? சகோதரிக்கு இன்னைக்கு பெர்சியாலாம் டிரைவிங் பழகி வச்சிருக்கா. ஒரு விசுவாசம் தான் கார் கிடைக்கும்னு. கர்த்தர் வீட்டை கொடுக்குற ஒரு காரை கொடுக்க மாட்டாரா? அது அப்பா சொல்றாரு, நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். யார் உங்கள்கிட்ட கேட்டது? என் பிள்ளைக்கு கர்த்தர் கொடுப்பாரு. ஓ அல்லேலூயா சொல்லுங்க. தோத்துறோம். கர்த்தர் நடத்துகிற குறைவு இருக்காதுங்க. ஜெபம் நீ தேவ சமூகத்தில், ஆண்டவரே நீர் என்னை நடத்தும். பிள்ளை சொன்னபடியா கேட்க மாட்டேக்கான். ஆமாம், கேட்க மாட்டேக்கான்னா அப்போ நம்ம என்ன செய்ய? 4 போர்டு போடலாமா? அவன் இப்போ போடுறது மாதிரியா இருக்கான். அவன் நம்மளை போட்டுருவான் போல. தோத்துறோம். ஒரு இடத்துல ஆபிரகாமுடைய கதை, ஈசாக்கு பலி செலுத்துகிற கதை நடந்துச்சு. அந்த கதையை ஸ்டோரியை நடித்து காட்டினாங்க. பாஸ்டர்மார்களாக சேர்ந்து நடித்தாங்க. என்ன அப்படின்னா, நவீன கால ஈசாக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் வச்சு நடித்தாங்க. என்ன அப்படின்னா, ஆபிரகாம் ஈசாக்கு நடந்து போகிறது போல அப்படி நடந்து போகிறாங்க. நடந்து போய்கிட்டே இருக்காங்க. இப்போ 2 பேரும் அந்த உரையாடல், அந்த சம்பவம்லாம் நடக்குது. இப்போ அங்கே போய் பலிபீடம் கட்டப்படுது. கூடெல்லாம் சேர்ந்து ஈசாக்கு என்ன செய்கிறாரு? உதவியெல்லாம் செய்கிற நல்ல ஈசாக்கு. இப்போ கடைசியில் கையை கட்டி அவனை பலிபீடத்தில் கிடத்தணும். கையை கட்ட போகும்போது, ஏப்ப எதுக்கு கட்டுற? ஈசா கேட்குறாரு, ஏப்ப எதுக்கு கெட்டுற? அந்த பழியே நீ தாண்டா. பழி நீயா? பட்டக்குன்னு கையை ஊத்துட்டு அவரை கையை கட்டி போட்டார் பாருங்க. நவீன கால ஈசாக்கு ஆபிரகாமை கட்டி பலிபீடத்தில் கிடத்தி, இது இந்த காலம் அப்படின்னு சொல்லி அப்படி நடிச்சு காட்டினாங்க. நான் சொல்றேன், காலம் மாறலாம், காட்சிகள் மாறலாம், கர்த்தர் மாறாதவர். உன் பிள்ளைய குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. சொன்னது தான், நான் கர்த்தர், நான் மாறாதவர். நம்புறீங்களா? உனக்கு ஒரு வார்த்தை சொன்னது தாங்க. யாக்கோபிட்ட கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். அப்படின்னா செஞ்ச பிறகு விட்டுருவாரா? விடவே மாட்டாரு. செய்யறதுக்காக கையை பிடிச்ச, இனி உன்னை மேன்மைப்படுத்துவதற்காக நான் கையை பிடிப்பேன். கர்த்தருடைய வார்த்தைங்க. உன் பிள்ளைய கர்த்தருடைய கையில் ஒப்புக்கொடு. ஆண்டவரே, என் பிள்ளைய நீங்க நடத்துங்க, நல்ல ஞானத்தை கொடுங்க, நல்ல புத்தியை கொடுங்க. ஆமாம், கல்யாணம் நடக்க மாட்டேங்க, ஒரு வேலும் வரமாட்டேக்கான். எந்த பையன் வரலாம்? மருமனுக்கு மரியாதையை பாருங்க, ஒரு வேலும் வரமாட்டேக்கான் அப்படின்னு நான் சொல்கிறேன். தோத்துறோம். ஆண்டவரே, நாங்கள் 1000 பேரை பார்க்கலாம் ஆண்டவரே. அட, நீர் பார்த்து வைத்த அந்த துணையை நீங்கள் கொண்டு வாங்க. அல்லேலூயா. எலியேசரை கர்த்தர் நேர் வழியாக நடத்தினாராம். ஜெபம் பண்ணு. தோத்துறோம். அதான் உபவாச ஜெபத்தை போட்டோம்ல. ஆமாம், அதுக்கப்புறம் உபவாசம் இருக்கக்கூடாதா? நான் சொல்கிறேன், அடிக்கடி உபவாசம் இரு.
கல்யாணம் முடிக்க போகிறவங்களும் இருங்க, அவங்க பேரண்ட்ஸும் அடிக்கடி நீங்கள் ஜெபம் பண்ணு. ஆமாம், நான் உபவாசம் இருந்து சீக்கிரம் பரலோகத்துக்கு போகணும், நீங்கள் அவர்கள் போய் புசித்து கொளுத்த கன்றுகளை போல் இருப்பார்கள். நாங்கள் மாறி மாறி தோத்துரு வாங்க, மறுபடியும் நம்ம முன்னாடி மாதிரி 40 நாள் உபவாசம் இருப்போம் முழு நேரமாக. என்ன சிஸ்டர், எனக்கு இப்போவே இங்கிட்டாம சுற்றுது, அப்போ நம்ம இங்கிட்டாம சுற்றுவோம், விடுங்க, எங்கிட்டாவது சமமாக்கிடுவோம். ஒரு அலையிலையா சொல்லுங்க. தோத்துரு ஜெபம் பண்ணு தெய்வ பிள்ளையே. உன் பிள்ளைக்காக, உன் தொழிலுக்காக, உன் தொழிலுக்கு விரோதமாக சில பிரச்சனைகள் எழும்பலாம், சத்துருவானம் கொண்டு வரலாம். நான் சொல்கிறேன், ஜெபத்தை போல வலிமையானது வேறு எது இல்லை. உன் தொழிலுக்காக ஜெபம் பண்ணு, உன் சரீரத்தின் ஆரோக்கியத்துக்காக ஜெபம் பண்ணு. நீ ஜெபிக்கும் போது கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். உன் தொழிலை என்ன செய்வார்? உன் எல்லைகளை கர்த்தர் என்ன செய்வார்? விரிவாக்குவார். எத்தனை சத்துருக்கள் எழும்பி வரட்டுமே, தாவீதின் மேல இருந்த அபிஷேகத்தை ஒருவனாலும் தணிக்க முடியல. அல்லேலூயா. வெள்ளம் போல சத்துரு வரட்டும், ஆவியானவர் உனக்காக கொடியேற்றுவார். உனக்காய் யுத்தம் பண்ணுகிற, உனக்காய் கிரியை செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறாரு. அப்படித்தான் இருக்கும். ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு விரோதமாக அப்பப்போ சில பேர் என்ன செய்வாங்க? எழும்பி வருவாங்க. பைபிளில் நமக்கு ஆதாரம் இருக்குது. ஆனால் நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. அப்படின்னா ஆவியானவர் நம்மளை என்ன செய்யணும்? நடத்தணும். அவர் நடத்தினா நமக்கு குறைவு இருக்கு. அதான் சொல்ல, கர்த்தர் உன்னை மகாசத்தை சொல்லுங்க, கர்த்தர் உன்னை, அதை நம்ம சொல்லணும்னா கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி. அங்கே சொல்லாரு, மகா வறட்சியான தேசமே பஞ்சமா இருக்கட்டுங்க, உன்னை என்னையும் பட்டினி போட ஆண்டவர் விட மாட்டார். தேசமே பட்டினி, ஆனால் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? பட்டினியாக இருக்கும்போது தான், அவங்க பட்டினியாக இருக்கும்போது தான் நமக்கு கரிஞ்சோறும் கொடுப்பாரு. அதான் கர்த்தர், அதான் கர்த்தர். நீ சுவைத்து பாரு. தாவீதான் சொல்கிறான், கர்த்தர் நல்லவர் என்பதை, ஆப்பிள் பழத்தை வாங்கி கூடையில் போட்டிருந்தா சுவை தெரியாது. அதை வாங்கி, ஆமாம், அதை ஒரு கடிச்சு பார்த்து, ஆகா இது ஆப்பிள் மிகவும் சுவையாக இருக்குது அப்படின்னு நான் பெருசாட்ட சொன்னேன்னா பச்சிக்கிட்டே இருப்பான். உனக்கெல்லாம் ஈவு இறக்க இருக்குதா? நான் எத்தனை வட்டம் உனக்கெல்லாம் கறியை வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருக்குறேன், ஒரு ஆப்பிளை எனக்கு பாதி வெட்டி தர மாட்டேக்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாதுங்க, சுவைத்து பாருங்க. உங்களை நடத்துகிற விதத்தை பாருங்க, நடத்தி வந்த வழிகளை பாருங்க. வேதம் சொல்ல, நாம் நடந்து வந்த வழிகள் எல்லாம் நம்மை சுமந்து வந்த தேவனாகிய கர்த்தர் அல்லவா. கழுகு தன் பிள்ளையை, தகப்பன் தன் பிள்ளையை தோளில் மேல் சுமப்பது போல நான் உங்களை அவ்விடத்திலிருந்து இவ்விடம் வரும் மட்டும் சுமந்து வந்தேன். நம்மளை சுமக்கிற தெய்வங்க. சில பாதை உங்களால் கடக்க முடியல, இந்த பாதையை என்னால் கடக்க முடியலப்பா, அவ்வளவு பிரச்சனை, கண்ணீர். ஆனால் சொல்லுற, அந்த வேலையில் உன்னை ஆற்றி தேற்றி உன்னை சுமக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறாரு. நீ ஒப்புக்கொடு, உன் குடும்பத்தை ஒப்புக்கொடு, உன் பிள்ளைகளை ஒப்புக்கொடு, தொழிலை ஒப்புக்கொடு, வியாபாரத்தை ஒப்புக்கொடு. நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அதன் மேலே இருக்கும். அப்போ கர்த்தர் நடத்தினா குறைவு இருக்காது. ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது காரியம், ஆவியானவர் நடத்துவாரானால், லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரம் 25 முதல் 32 வசனங்கள் முடிய. இருந்தார் காணு முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினால் அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. நல்லா கவனிங்க, ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி அவரை உள்ளே கொண்டு வருகையில் கண்டு ஏந்தி கொண்டு, சமாதானத்தோடு போக விடுகிறீர், உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஆவியானவர் ஒரு மனிதனை நடத்துறாரு. எங்க நடத்துறாரு? ஆவியானவர் நடத்தினா ஆலயத்துக்கு நேராக நடத்துவார். ஆவியானவர் நடத்தினா அவர் சமூகத்துக்கு நேராக நடத்துவார். ஆவியானவர் நடத்தினா அவருடைய பிரசன்னத்துக்கு நேராக நடத்துவார். அல்லேலூயா. இவன் ஆலயத்துக்கு வர்றான், சும்மா வரல, ஆவியானவருடைய ஏவுதலினாலே கடந்து வருகிறான்.
அப்போ ஆவியானவர் எங்கே நடத்துகிறாரு? ஆலயம், ஆலயம், ஆராதனை, தோத்திரம், அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம். அவர் எப்போவுமே என்ன விரும்புகிறார் அப்படின்னா, என் பிள்ளைங்க எப்போவுமே என் சமூகத்தில் இருக்கணும், என் பிரசன்னத்தில் இருக்கணும். அதனால தான் தோத்திரம் அந்த 84ஆம் சங்கீதத்தில் இப்படி சொல்லப்படுது. கோராகின் புத்தர் பாடுறாங்க, 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களிலே செல்லும் ஒரு நாள் நல்லது, 1000 நாள் ஆகாமிய கூடாரங்களிலே இருப்பதை பார்க்க என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன். சமூகம், பிரசன்னம். ஏன்னா சமூகத்தில் இருந்தால் பசி இருக்காதுங்க, சமூகத்தில் இருந்தால் நமக்கு கவலை இருக்காது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. மார்த்தாள் பற்பல வேலை செய்கிறா, பல வேலை, தோத்து இதில் சம்பாதிச்சிடலாமா, அதில் இதில் 4 காசு, அதில் 4 காசு, அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இதில் 4 காசு, அதில் 4 காசு சம்பாதிச்சிடலாமா, இந்த வேலை பார்க்குறா, அந்த வேலை பார்க்குறா. ஆமாம், ஒரு பக்கம் மாவு விற்கிறா, ஒரு பக்கம் திருப்பி ஆசு போகிறா, ஒரு பக்கம் வீட்டில் உட்காந்து திரி சுற்றுறா, பல வேலைகள். ஃபஸ்ட் அப்படி இருந்துச்சாக்குன்னு கேட்டுறாதீங்க, பல வேலைகள். ஏன்னா பற்பல வேலைகள் செய்வதிலே அவள் வருத்தம் அடைந்து கலங்கினாள் அப்படின்னு இருக்குது. பல வேலை செஞ்சு அவளுக்கு என்ன வந்துச்சு? கவலையும் கலக்கமும் தான் இருந்துச்சு. என்ன சந்தோஷத்தை கண்டா, என்ன திருப்தியை கண்டா? ஆனால் ஒருத்தி வேலையே செய்யாமல் சமூகத்தில் உட்கார்ந்துருக்கா, அப்பாவுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறா, பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறா. அந்த அம்மா இந்த அம்மாவோட சண்டைக்கு வருது. நான் தனியே வேலை செய்வது உமக்கு கவலை இல்லையா? மரியாள்கிட்ட சொல்லக்கூடாதா, புத்திமதி சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழகா சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, தேவையானது ஒன்றே, தேவை தேவனுடைய சமூகமே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிஞ்சிருக்கிறார். உனக்கு அறிவு இருக்கா? அவள் நல்ல பங்கு. ஆண்டவர் சொல்றார், தேவ பிரசனம், அவளுக்கு கவலை கிடையாது, அவள் அந்த வீட்டில் தான் இருக்கிறாள். அந்த தேவை என்னங்கிறது அவளுக்கு தெரியும், பிரச்சனை என்னங்கிறது தெரியும். ஏன்னா லாசர் வேற வியாதிப்பட்டு கிடக்கிறான், சோமாவன் இருக்கிறான், அவனுக்கு மருத்துவ செலவுக்கு தேவை, பல தேவைகள்லாம் இருக்குது. ஆனாலும் தேவை அவள் பெருசாக நினைக்கல, தேவை தேவனுடைய சமூகம், தேவ பிரசன்னம் போதும். நான் சொல்ல, தேவ சமூகத்தை நீ முக்கியத்துவம் எடுத்து வச்சுக்கோ, உன் தேவை உனக்கு பெருசாக தெரியாது. ஏன் பெருசாக தெரியாது அப்படின்னா, என் தேவையை விட என் தேவன் பெரியவராக இருக்கிறாரு. அதனால தான் சங்கீதக்காரன் சொன்னான், கர்த்தர் எனக்காக யாவை. நான் சொல்கிறேன், நீ ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து பாரு, ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து பாரு, உன் தேவைகளை கர்த்தர் சந்திக்க வல்லவராக இருக்கிறாரு. எவ்வளவு தேவையாக இருக்கட்டுங்க, உனக்கு வேணா அது பெருசு, உனக்கு வேணா அது பெருசு. என் தேவனுடைய பார்வையில் அது பெருசு அல்ல. வெள்ளியும் கர்த்தருடையது, பொன்னும் கர்த்தருடையது. திருமணத்துக்கு தேவை என்ன போல வந்து என்ன கேட்குறாங்களோ, என்ன கேட்கட்டும், என்ன கேட்கட்டும், கொடுக்கறதுக்கு கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். பணமாக இருக்கட்டும், பொண்ணாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், தோத்திரம், கொடுப்பதற்கு கர்த்தர் என்ன செய்வார்? உதவி செய்ய வல்லவர் ஒருவர் உன் கூட இருக்கிறாரு. நம்புறீங்களா? கையை வைத்து ஒரு அலையில் சொல்லுங்க. அப்போ தேவ ஆவியானவர் ஒரு மனிதனை நடத்தினா தேவ சமூகத்துக்கு நேராக நடத்துவார், தேவ பிரசன்னத்துக்கு நேராக நடத்துவார். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைக்கு ஆராதனை ரொம்ப முக்கியம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அப்படின்னா, ஆராதனை வேளையில் நமக்கு முன்னாடி ஏகப்பட்ட பத்திரிக்கை வந்து கிடக்கும், பத்திரிக்கை வந்து கிடக்கும். ஆவியானவர் கூட இருப்பார், பார்த்துக்கிட்டே இருப்பார். இப்போ என் பிள்ளை எதை சூஸ் பண்ணுறாங்க, ஆராதனையா இல்லை கல்யாணமா, இல்லை காது குத்தா, இல்லை சடங்கா, இல்லை பாலுகாட்சி வீடா, ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆனால் ஆவியானவர்கிட்ட போனால் அவர் சொல்லுவார், நீ ஆராதனைக்கு போ. நமக்கு 4 பேர் வேணும்ல, நமக்கு செஞ்சிருக்காங்கல்ல. நீ ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளை, என் பிள்ளைன்னு அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தும் அவள் கொடுத்துருக்கான்னா எதுக்கு தெரியுமா? சாத்தான் உன்னை வஞ்சிக்க நினைக்கிறான், என்னுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ண நினைக்கிறான், நீ பெற்றுக்கொள்ள விடாதபடிக்கு தடை பண்ண நினைக்கிறான். நீ ஆராதனை விடும்போது அந்த ஆசீர்வாதம் தடையாகும், அந்த அற்புதம் தடையாகும். அதனால தோத்துறோம், பிசாசு தந்திரமாக செய்கிறான். உண்மையாக நீ என்னை நேசிக்கிறனா, நீ ஆராதனைக்கு வந்துட்டு என்னை ஆராதிச்சுட்டு நீ கல்யாணத்துக்கு போ. சில தெய்வ பிள்ளைங்க புதுசாக இப்போ ஒரு டெண்டை கொண்டு வந்திருக்காங்க, வருவாங்க, காணிக்கை ஓட்டு கிளம்பிடுவாங்க. ஏன்னா பாவம், அந்த வாரம் கர்த்தர் கஷ்டப்படுவார் வருங்க. இவங்க கொடுக்கலன்னா அந்த வாரம் சாப்பாட்டுக்கு அவர் ரொம்ப சிரமப்படுவார் பாருங்க. அதனால வந்து காணிக்கை விட்டு, ஐயா போட்டு அரிசி வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. யாருக்கு? கர்த்தருக்கு.
வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது. வார்த்தை முக்கியங்க. அவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற கர்த்தர். வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடு. உனக்கு என்ன அப்படி தலைவோர காரியம்? ஆண்டவரை விட முக்கியமா? சங்கீதம் 100 எடுத்து வாசிப்பாருங்க. ஏன் ஆராதிக்கணும் அப்படின்னு தாவீது எழுதுறாரு. நாம் அவருடைய ஜனங்களும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். நாம் அல்ல, கர்த்தரே நம்மை உண்டாக்கின. உன்னை உண்டாக்கின கர்த்தர் நோக்கம் என்ன தெரியுமா? அவரை ஆராதிப்பதற்காக. 6 நாள் அவர் வேலை செஞ்சாராம். 6 நாள் வேலை செஞ்சாராம். 7ஆம் நாளோ ஓய்ந்திருந்த. அவருக்கு ஓய்வு தேவையா? மாம்சத்திருந்த நாட்களில் இயேசுவுக்கு ஓய்வு தேவைப்பட்டுச்சு. சரீரத்தில் இருக்காரு, மிகுந்த களைப்படைவராய் கிணற்றின் அருகே அமர்ந்திருந்தார். ஆனால் ஆவியானவருக்கு ஓய்வு தேவையா அப்படின்னா தேவையில்லை. பிறைய ஓய்ந்திருந்தார் அப்படின்னா அந்த 7ஆம் நாளை பரிசுத்தப்படுத்தி நீ ஆராதிப்பதற்காக. அந்த நாளும் வேலை செஞ்சு என் பிள்ளைக்கு தொந்தரவு கொடுக்கல. அது என் பிள்ளை அந்த நாளில் என்னை ஆராதிக்கணும். ஆராதனைனா என்ன அப்படின்னா அந்த ரோமர் 12 தெளிவுபடுத்துகிறாரு. உங்களை ஜீவ பலியாக ஒவ்வொரு வாரம் நீ ஒப்புக்கொடு. ஒப்பு கொடுப்பதே புத்தியுள்ள ஆராதனை. ஆண்டவருக்கு ஒன்று என்ன செய்யணும்? உனக்குரியதை நீ ஒப்பு கொடுக்கணும். அதுதான் ஆராதனை. நீ அவருக்கு கொடுக்காதபடிக்கு நீ அந்த நேரத்தை, அந்த ஆராதனையை எங்கேயோ போய் செலவழிக்கும் போது தேவனுடைய இருதயம் காயப்படுமே, துக்கப்படுமே. ஆராதனை மிகவும் முக்கியமானது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 25ஆம் வசனம் இப்படி சொல்லுது. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாதபடிக்கு புத்தி சொல்ல கடவுள். அல்லேலூயா. அங்க சொல்ற அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்பா. சபை கூடி வருதல்ல சிலர் விட்டு விடுகிறது போல. சிலர் இணைஞ்சிடறாங்க, ஆராதனையை விட்டுறாங்க. அப்படி விட்டு விடாதபடிக்கு, நாம விட்டு விடாதபடிக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யுங்க சொல்றாங்க. என்ன ஆள் இன்னைக்கு ஒரு மாதிரியா தெரியுது, சேலைகளை கட்டி ஒரு மாதிரி மங்களகரமா தெரியுது அப்படின்னா இன்னைக்கு கல்யாணம். யாருக்கு? உனக்கா? இன்னைக்கு சடங்கு, காது குத்து வச்சுட்டாங்க. என்ன செய்ய? போகலைன்னா கோவப்படுவாங்க. அப்போ ஆண்டவர் கோவப்பட்டா, ஆண்டவர் வருத்தப்பட்டா அவரையாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். இவளை சமாளிக்கவே முடியாது. எவா என்ன வந்தா நமக்கு என்ன? அவளா உன்னை பாதுகாக்கிறாரு, அவளா உன்னை பாதுகாக்கிறாங்க, அவனா உன்னை பாதுகாக்கிறான். சர்வ வல்லவர் அல்லவா உன்னை பாதுகாக்கிறாரு. உன் அவயவங்களெல்லாம் சிறப்பாக செயல்படும்படி அவர் அல்லவா உனக்கு உதவி செய்கிறாரு. அவர் உனக்கு என்ன சொல்றாரு அதன்படி செய்ய நீ பழகு. சபை ஆராதனை என்ன செய்யாத, விட்டு விடாத. ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைக்கு சபை கூடுதல் மிகவும் முக்கியமானது. முக்கியமானது. ஆவியானவர் நடத்தினா ஆலயத்துக்கு நேராக, அவர் சமூகத்துக்கு நேராக என்ன செய்வார்? நடத்துவார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா சில சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன், நேரம் ஆயிடுச்சு. மத்தேயு 12வது அதிகாரத்தில் 9, 10 ஆகிய வசனத்தை பார்த்தீங்கன்னா ஜெபாலயத்தில் இயேசு போதகம் பண்ணுறாரு. ஜெபாலயத்தில் ஒருத்தனை பார்க்குறாரு. அங்கே சூம்பின கையுடைய ஒருவன் இருந்தான். நான் சொல்கிறேன், அவன் குறை உள்ளவன். கை எப்படி இருக்குது? கை எப்படி இருக்குது? ஆனாலும் ஆராதனை விடலை. எனக்கு இப்படி இருக்குது, நான் பலவீனமாக இருக்கனே, இந்த பலவீனத்தோடு நான் எப்படி சர்ச்சுக்கு வர அப்படின்னு அவன் நினைக்கல. அவன் பலவீனமாக இருந்த போதிலும் ஆராதனை தொடர்ந்து அவன் கடைபிடித்தபடினால்தான் அன்னைக்கு ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். ஒருவேளை அன்னைக்கு வராமல் இருந்திருந்தான்னா அந்த அற்புதம் அவனுக்கு சாகிற வரைக்கும் அவன் அப்படித்தான் இருந்திருப்பான். இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன். லூக்கா 13வது அதிகாரத்தில் 10 முதல் 13 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே நிமிரக்கூடாத ஒரு கூனி, வேதம் சொல்லுது பலவீனப்படுத்துகிற ஆவி உடையவள். அவளுக்கு ஒரு பலவீனம். எவ்வளவு நிமிர, நான் சொல்றேன், இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு பலவீனம் இருக்கும். அது சரீர பலவீனம். ஆனால் அவளுக்கு சத்துருவால பலவீனம். ஆனால் அவளுக்கு பலவீனம் இருக்குன்னு சொல்லிட்டு, ஆமாம், ஒருவேளை அவளுக்கு பேர் சாரான்னு வச்சுக்கோங்க. அந்த பேர் தாங்க யாருக்கும் இல்லை. இப்போ அப்படி போகும்போது தோத்துற கலை அப்படி போய்கிட்டு இருக்கா. சாராலக்கா சர்ச்சுக்கு வரலையா? ஆமாம், எனக்கே பலவீனம், நான் எப்படி வரேன்னு வீட்டில் இருந்திருந்தார்னா அவள் கூணு நிமிர்ந்திருக்காது. என்ன அற்புதம்னா அவள் கூணு தான், பலவீனப்பட்டவள் தான். பலவீனமாக இருந்த போதிலும் பலவீனத்தை சொல்லி வீட்டில் இல்லாமல் அவள் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்தா.
ஆண்டவருடைய சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். ஆனபடினால்தான் அன்றைக்கு அவள் ஆராதனைக்கு விட்டு வெளியே போகும்போது அவள் கூழ் நிமிரப்பட்டவளாக, பலவீனம் மாற்றப்பட்டவளாய் கடந்து போவா. நான் சொல்ல, உனக்கு பலவீனம் இருக்கட்டும், உனக்கு போராட்டங்கள் இருக்கட்டும், அதன் மத்தியிலும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து பார். என் தேவன் உன் பிரச்சனையை மாற்றுவார், உன் பலவீனத்தை மாற்றுவார், உனக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆராதனை முக்கியம். ஆவியானவர் ஒரு மனுஷனை நடத்தினா அவருடைய ஆலயத்துக்கு நேராக, அவர் சமூகத்துக்கு நேராக, அவருடைய பிரசன்னத்துக்கு நேராக நடத்துவார். இதுதான் ஆவியானவருடைய நடத்துது. இன்றைக்கு உங்களை எது நடத்துது? உங்களுக்கு ஆலயத்தின் மேலே ஒரு வாஞ்சை வருதா? ஆராதனை மேலே ஒரு வாஞ்சை வருதா? அவர் சமூகத்தின் மேலே, பிரசன்னத்தின் மேலே வாஞ்சை வருதா? அப்படின்னா ஆவியானவர் உங்களை நடத்துகிறாரு. ஆலயத்துக்கு போகிறதுக்கே ஒரு எரிச்சல், சமூகத்துக்கு போகிறதுக்கே ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது. ஆமாம், வாங்க கூடி ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா ஒன்று நெளியுது, அப்படின்னா வேற ஒன்று நடத்துதுன்னு அர்த்தம். கூடும்போது ஜெபம் பண்ண போவோம், சர்ச்சைக்கு போவோம் அப்படின்னு கூப்பிடும்போது ஒன்று உருவுதுன்னா வேற ஏதோ நடத்துது அப்படின்னு அர்த்தம். அதனால் ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும். ஆவியானவர் நடத்தினால் குறைவில்லை, ஆவியானவர் நடத்தினால் சமூகத்துக்கு நேராக நடத்தும்.